ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குவைத்தினுடைய சில முக்கியமான தகவல்கள் தான். இதுல ஒரு துயரமான சம்பவம் கூட. அது கேட்டப்பவே ரொம்ப மனசு சங்கடமா போச்சு. நீங்க பார்த்திருக்க முடியும் நியூஸ்கள்ல. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பச்சிளம் குழந்தைய வாஷிங் மிஷின்ல போட்டு துவைத்தெடுத்த வீட்டு பணிப்பெண் அப்படின்ற மாதிரி தகவல். என்ன அப்படின்னா, என்ன நடந்துச்சு அப்படின்றது உண்மையா அது சரியான முறையில இதுவரைக்கும் தெரியப்படல. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, குழந்தையோட சப்தம் கேட்டு பெற்றோர்கள் போய் பார்க்குறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள குழந்தை இருக்கு. உடனே ரெஸ்க்யூ பண்ணி ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா குழந்தைய காப்பாத்த முடியல. இறந்துருது. இது எப்படி நடந்துச்சு? இந்த இதுக்கு அது வந்து அந்த பிலிப்பைன் நாட்டைச் சேர்ந்த அந்த பணிப்பெண் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தையா விழுந்துச்சா? இல்ல இவங்களா போட்டாங்களா? என்ன நடந்துச்சு? என்ன மாதிரியான இது அப்படின்றது முழுமையான விவரங்கள் தெரியல. எது எப்படி இருந்தாலும் சரி, ஆனா ஒரு பச்சிளம் குழந்தை எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு நேரத்துல? எதனால இப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல அந்த வீட்டு பணிப்பெண். இல்ல அவங்க நல்ல ஒரு மனநிலையில இருந்தாங்களா அப்படின்றதும் தெரியல. அது அல்லாஹ் தான் அறிவான். அதனால இந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். இதுக்கு வந்து குவைத்துல இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் எம்பசியுமே இதுக்கு வந்து அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக வேண்டி கண்டிப்பாக குவைத் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன், போக்குவரத்து இது எல்லாத்துலயும் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயத்திலுமே அவங்களுடைய நாட்டுக்காரங்களுக்காக கூட நிக்கக்கூடிய, அவங்களுக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்பசி இதுக்கு மிகுந்த ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே குவைத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெயினா இருக்கட்டும், ஒரிடோவா இருக்கட்டும், எஸ்டிசியா இருக்கட்டும், எல்லாமே 500, 200 ஜிபின்லாம் எத்தனையோ 600 ஜிபின்லாம் குடுத்தவங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல பரவலாவே பழைய சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஓகே. இப்ப புதுசா இனி வந்து சிம் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே 5 கேடி சிம்மு முன்னாடிலாம் நீங்க 2 1/2 கேடி கிடைக்குது, 3 1/2 கேடி கிடைக்குது, 2 கேடி கிடைக்குதுன்னுலாம் சிம் கிடைக்குதுன்னுலாம் சொன்னவங்க, இப்ப எங்கேயுமே அந்த மாரி கிடைக்க வாய்ப்பே இல்ல. 5 கேடி தான் எல்லா சிம்முமே. இதுதான் லீகலா விக்க சொல்லி பல்தியாவிலேருந்து அனௌன்ஸ்மென்ட் எல்லா கடைகளையும். 5 கேடி சிம்மு 60 ஜிபி தான். எந்த ஒரு நெட்வொர்க் எடுத்தாலும் சரி. லோக்கல் 100 நிமிஷம் குடுப்பாங்க அல்லது 200 நிமிஷம் குடுப்பாங்க. ஆனா ஜிபிய பொறுத்தவரைக்கும் 60 ஜிபி தான் குடுத்துட்டு இருக்காங்க. சோ புதுசா சிம் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் இதே நிலை தான். இந்த மாரி இருக்கும்போது, நாம சொல்ல வர விஷயம் என்ன அப்டின்னா, இது எல்லாருக்குமே இது பண்ணிட்டாங்க. ஆனா மேபி இந்த நெக்ஸ்ட் இயர்ல எதுவும் ஆஃபர்கள் வருமா? இல்ல இதுல மாற்றங்கள் ஏற்படுமா? அப்படின்றது சரியா சொல்ல முடியாது. மேபி வரலாம். ஆனா இந்த மாரி இருக்கும்போது 60 ஜிபி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமா ரொம்ப சொற்பமான சம்பளங்கள் வாங்கக்கூடிய ஒரு 80 தினார், 100 தினார் வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். அவங்கனால அந்த 60 ஜிபி வச்சு ரன் பண்ண முடியல. அப்படின்றப்போ மாசத்துக்கு 2 தடவ ரீசார்ஜ் பண்ற மாரி வருது. 80 தினார் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து 10 தினார் இதுல வந்து இது போட்டுட்டாரு அப்படின்னா, அவர் என்ன மாதிரியான அவரு சாப்பாடு போக, அவருடைய என்ன மாதிரியான இது வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றது தெரியல. அதனால இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய நெட் வந்து நெட்ல போயிட்டு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு நெட்ட வந்து டேட்டா வந்து நீங்க வான் பண்ற மாரி, அதாவது டேட்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். டேட்டா அலாட்மென்ட் பண்ணி, அதாவது ஒரு நாளைக்கு 2 ஜிபி யூஸ் பண்ணா, அதுக்கு மேல வந்து யூஸ் ஆகக்கூடாது. 2 ஜிபி வரும்போது உங்களுக்கு அலாட்மென்ட் காமிக்கிற மாதிரி அதுல மெசேஜ் நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 ஜிபி ஒரு நாளைக்கு நீங்க கம்ப்ளீட் ஆகும்போது, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி நீங்க வந்து அத அ குறைச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு 60 ஜிபி அப்படின்றது 30 நாளைக்கு தாராளமா நீங்க பயன்படுத்த முடியும். சோ இந்த மாரி பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த 5 கேடிக்குள்ள 1 மாசத்த நம்ம வந்து ஓட்ட முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு 10 நாள்ல 15 நாள்ல வந்து 20 ஜிபி 60 ஜிபி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, திரும்ப நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டி வரும். அதனால இந்த ஒரு மெத்தட, இந்த ஒரு ட்ரிக்க பயன்படுத்தி இத நீங்க நெட்டுகள வந்து பயன்படுத்திக்கிறீங்க. அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வரும்போது மட்டும் தான் நாம வேற அதுல ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். அடுத்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 4 நாள் தான் இருக்கு உங்களுக்கு பயோமெட்ரிக் டெட்லைன் முடியறதுக்கு. அதனால இதுவரைக்கும் பயோமெட்ரிக் எடுக்காதவங்க, இனிமேலாவது போய் பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் ஃபுல் ஓப்பன்ல இருக்கு. எல்லாமே எங்கேயுமே ரஷ் அப்படின்லாம் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போய் உங்க பயோமெட்ரிக்ல எடுத்துக்கங்க. அதே மாரி இதுவரைக்கும் என்ஆர்டி கார்டோ அல்லது என்ஆர்டி கார்டு எடுத்து என்ஆர்டி இன்சூரன்ஸ் போடாமலோ இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாரி எஸ்பிஐ பாலிசியா இருக்கட்டும், உங்களுக்கு இங்க குவைத்ல சம்பந்தப்பட்ட ஆன்லைன் சம்பந்தமான ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு குடுக்கணும் அப்படின்னா, தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.